மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது அப்படிங்கிறது உண்மையான விதி தான். கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்பான ராசியாக 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தில் அழுத்தமாக திருத்தமாக ஆன்மீகமாக அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. நாட்டில் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத விட வீட்டில் பாராட்டக்கூடிய அளவுக்கு வேணுங்கிற வசதி செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த 2024 நிச்சயமாகவே கொடுக்கும். எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ பணம் வராது. ஆனால் தேவையில்லாத நேரத்தில் நிறைய பணம் அதிக பணம் தேவைக்கு அதிகமாக பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோம். தகுதியே இல்லாதவங்கெல்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய சூழல் அதிகமாக இருந்ததுனால அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கும். கலங்கி நிற்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்லதொரு விளக்கம் கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை விளங்கி வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த 2024 இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. கடந்த காலங்களில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்கிறோமோ இல்லையோ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கலாம். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து பயணம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாயிரத்தி 24 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான் துல்லியமாக சார் நமக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் அடுத்த ராசியான கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற சார் சொல்ல போறாரு. அதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்க போகுது சார்? 2024 ஆங்கில புத்தாண்டு கடக ராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது அப்படிங்கிறது உண்மையான விதி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால அல்லது உலக அனுபவத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால உலக அனுபவம் நிறைய பேருக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த புத்தாண்டு நல்லது பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி நல்லது பண்ணும்னு சொன்னால் கூட நம்பிக்கை வாராம தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடக ராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற 12 ராசிகளில் கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்பான ராசியாக 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தில் அழுத்தமாக திருத்தமாக ஆன்மீகமாக அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிற நீங்கள் தயவு செய்து எந்த கிரகம் எங்கே மாறினாலும் நீங்கள் மாற வேண்டாம், பயப்பட வேண்டாம். வருஷ சம்மந்தப்பட்ட கோச்சார ரீதியாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத விட எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். வருஷ ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் இந்த கடக ராசியை சேர்ந்த நிறைய பேர் பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் ஊருக்கு நல்லவராக இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மரியாதையோ ஒரு ஆறுதலோ இல்லாமல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். இது நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டியதில்லை. சில சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களை ஆறுதல் படுத்துவதற்காகவோ உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ பொய் சொல்லக்கூடாது இல்லையா? உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஊருக்கு நல்ல முறம் வீட்டுக்கு பீத்த முறம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். அப்படி உள்ள உங்களை நாட்டில் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத விட வீட்டில் பாராட்டக்கூடிய அளவுக்கு வேணுங்கிற வசதி செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த 2024 நிச்சயமாகவே கொடுக்கும். ஏற்கனவே ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுகளில் எப்போ எதிர்பார்க்குறோமோ எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ பணம் வராது. ஆனால் தேவையில்லாத நேரத்தில் நிறைய பணம் அதிக பணம் தேவைக்கு அதிகமாக பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோம். எப்போ பணம் வந்தாலும் எப்போ செல்வம் வந்தாலும் அதை சரியான வகையில் முறையான வகையில் பயன்படுத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால ஏன் அந்த தகுதி வருது அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால சரியான வகையில் திட்டம் போட்டு அதாவது 5 லட்சம் கிடைச்சதுனாலோ 50,000 கிடைச்சது அப்படின்னாலோ அதை பக்குவமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட 50,000 ரூபாயில் செலவு பண்ணால் கூட 5 லட்சம் கிடைச்சா எப்படி பெருமை இருக்குமோ அந்த மாதிரி திட்டமிடுவீங்க. 5 லட்சம் கையில் இருந்து வைங்களே 50 லட்சத்துக்கு உண்டான பெருமையை அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அமைதியான சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிந்தனைகள் அனைத்துமே செயல்பாட்டுக்கு. என்ன கடகராசியில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறது, நிறைய பேர் புத்தி சொல்கிறது, நல்லது பண்ணால் கூட இதை பண்ணாது அப்படின்னு சொல்கிறது. அதாவது அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணலாம், ஆலோசனை சொல்லலாம். ஆனால் தகுதியே இல்லாதவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, தகுதியே இல்லாதவங்கெல்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய சூழல் அதிகமாக இருந்ததுனால அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். என்ன யார் உங்களோடு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கிறாங்களோ நம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க உங்களை கைவிட்டு போகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்தால் நல்லது, நடக்காவிட்டால் அதை விட நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். அதனால் எது நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயம் நடந்தால் நல்லதுன்னு எடுத்துக்கங்க. எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காமதுன்னு வைங்களே அதை விட ஏதோ நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் பக்குவப்படுத்திங்க. இந்த ஆண்டு முக்கியமாக கடகராசி கடைபிடிக்க வேண்டியது இதுதான். பரிகாரம் கோயில் அப்படிங்கிறத விட வேண்டுதல் அப்படிங்கிறத விட மனசில் இந்த மாதிரி விஷயங்களை பூத்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஜீவனஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால
ஏன் கடகராசிக்கு குரு பகவான் நல்லது பண்ணுறாரு அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்கு குரு நல்லது அப்படிங்கிறத விட இருக்கிற 12 ராசிகளில் கடகராசிக்கு குரு வலும்பொழுது தான் குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் கிடைக்குது. அதனால் கடகராசிக்கு குரு பகவான் நல்லதான் பண்ணுவார். அந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்காக வந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த கற்றுக்காத விஷயங்களை எல்லாம் கற்றுக்கக்கூடிய பெரிய பெரிய வித்தைகளை எல்லாம் கற்றுக்கக்கூடிய உங்களுடைய புத்திக்கு எட்டாத மிகப்பெரிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கோம். 2024 ஆரம்பத்தில் வந்து ராகு பகவான் நல்லா இருக்காரு, குரு பகவான் நல்லா இருக்காரு, சனி பகவான் அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அவ்வளவு பெரியாட கெடுதல் பண்ண மாட்டார். உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வைங்களே, ஒரு சின்ன கெடுதல் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதில் ஒரு கெடுதல் இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. இப்போ சாதாரணமாக பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், நல்ல பாதையாக இருந்தால் நடந்து போயிட்டு இருப்போம். அந்த பாதையில் ஒரு பெரிய பள்ளம் வந்துன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய நடையில் வந்து என்ன பண்ணுவோம், 2 ஸ்டெப்பு பின்னாடி, அதாவது கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்து அந்த பள்ளத்தை தாண்டுவதற்காக கொஞ்சம் வேகமாக நடை எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு தடை ஏற்படலாம், ஒரு பள்ளம் படுற மாதிரி இருக்கலாம். நடு ரோட்டில் பள்ளம் வந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம். அந்த பள்ளத்தை கண்டு உங்களுடைய உள்ளம் பயப்படாமல் 2 அடி பின்னாடி வந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு, பள்ளத்தை கண்டு பயந்து போகக்கூடிய உள்ளம் கிடையாது கடகராசி. அதனால் எந்த வகையிலும் பயப்பட வேண்டாங்க. எடுத்த உடனே கடகராசிக்கு அஷ்டம சனி இது ஆகாதுன்னு விளங்காமல் யார் பேசினாலும் நீங்கள் விளங்கி நிற்பீங்களே தவிர்த்து கலங்க மாட்டேங்க அப்படிங்கிறது. கலங்கி நிற்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்லதொரு விளங்கம் கொடுக்கக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் வந்து விளங்கி வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த 2024 இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. எந்த வகையில் மனசை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்னும் 4 மாதம் கழித்து 2024 ஏப்ரல் மாதத்தில் வந்து இதே குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால, அந்த லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனால, அந்த குரு பகவான் வந்து தனகாரகராக இருக்கிறதுனால பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட அதிர்ஷ்ட சனின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும், மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி புதன் பகவானும் சுக்கிர பகவானும் புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடியது, ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது, கணவன் மனைவி இருவருமே வந்து சரியான ஆலோசனை இருக்கக்கூடியது. கடந்த காலங்களில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்கிறோமோ இல்லையோ, ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கலாம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட போயிட்டு வருவதற்குள்ள 4 முறை சண்டை கட்டி 4 முறை சமாதானம் ஆகலாம். ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு 2024 புத்தாண்டில் வந்து ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது வந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்துக்கிட்டாலும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து பயணம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். ஊர் உலகமெல்லாம் பாராட்டின உங்களை கட்டிய மனைவி பாராட்டலி அப்படின்னு வந்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அந்த மனைவியை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது. அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட இந்த ஆண்டில் மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம். பொதுவாகவே கடகராசிக்கு தூக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, சரியான சாப்பாடு சாப்பிடு, சரியான ஓய்வெடுன்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே கொடுத்து வைக்காது கடகராசிக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய மேன்மைக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 இருந்துட்டு இருக்கும். பகல் நேர சிந்தனையை விட இரவு நேர சிந்தனை கடகராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் பகலில் அந்த சிக்கலுக்கு வந்து முடிவு கிடைக்காம இருக்கு சிந்தனை பண்ணும் பொழுது. அதுவே இரவு நேரங்களில் அதே சிந்தனையை முடிவு பண்ணின்னு வைங்களேன், அந்த முடிவு வந்து நல்ல முடிவு வரக்கூடிய, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு முடிவு கிடைக்கும். எதனால? சந்திரன் அப்படிங்கிறது இரவு நேரங்களில் தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இரவு நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய நன்மையை கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கு. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும், தன்னுடைய சொந்தங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத விட ஊர் உலகத்தில் அடுத்த பந்தங்களை, நட்பு, நம்மளை நம்பினவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு நம்பி யாரும் ஏமாந்ததில்லை. கடகராசியை நம்பாமல் வேண்டாம் ஏமாந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நம்பினவங்க எல்லோருக்குமே நல்லது பண்ணக்கூடிய, 4 பேருக்கு தானம் பண்ணக்கூடிய, அடுத்தவங்க கிட்ட வந்து கை ஏந்தாம அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆண்டாக 2024 இருந்துட்டு இருக்கோம். அனைத்து விஷயங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கோம். கடகராசி பொறுத்தளவுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். கஷ்டம் எதுக்கு? நல்லது வரக்காக. சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மழை இல்லையே, இந்த வருஷம் மழை பெய்யுமான்னு கவலைப்படுறோம் இல்லையா, அந்த மழை எல்லோருமே எதிர்பார்த்து ஏக்கப்படுகிற அந்த மழை வந்து வருண பகவானுடைய தயவால் பேஞ்சுன்னு வைங்களே, மழை பெய்யும் போது ஒருவராவது மழை பெஞ்சு சந்தோஷப்பட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இந்த நேரத்தில் மழை வந்துருச்சு, இப்போ தான் வீட்டுக்கு
கிளம்புனேன், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வரலாமல்ல, ஏன் பகலில் பெய்யுது, இரவு நேரங்களில் பெய்யலாமல்ல அப்படின்னு எப்போ மழை வந்தாலும் நமக்கு ஒவ்வாத நேரமாக வந்துட்டு இருக்கும். அந்த மழையை வருண பகவானை எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த மழை பெய்யும் பொழுது நமக்கு சிரமமாக தெரியும், இடத்துல தெரியும், இந்த மழை இப்போ வராமல் இருக்கலாங்க அப்படின்னு என்ன இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டம் வந்துச்சு நினைக்க வேண்டாம். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு சில அனுபவங்களை கொடுக்க வேண்டிய விதி, அந்த விதியை மாற்ற முடியாது. ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை வந்து எதிர்நோக்கக்கூடிய அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அல்லது கஷ்டகாலங்களை அதிர்ஷ்டகாலமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த விதிக்கு மேலே, சனிபவனுடைய விதிக்கு மேலே கடகராசிக்கு உண்டான மதிக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம். அடுத்தவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை ஏற்றுக்க வேண்டாம். உங்களோட நம்பிக்கையாக பயணிக்கக்கூடிய நம்பிக்கையோடு உள்ளவங்க வந்து உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழலை அஷ்டமசனி கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த பிரிவு கூட மிகப்பெரிய பரிவாக, மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்படி கஷ்டத்தை கொடுக்குற நம்ம நம்புறோம் இல்லையா? சனி பகவான் ஒருவர் மட்டுமே கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த சனி பகவானுக்கு மேலே வலிமையாக இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்லது பண்ண போறாரு, ராஜகிரகம் குரு பகவான் நல்லது பண்ண போறாரு. கோச்சார ரீதியாக 2024 நல்லா இருந்துட்டு இருக்குது. புத்திக்கு அதிபதி புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு கடகராசி கொடுக்கும். அதனால எந்த வகையில் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படலாம். கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துட்டு இருக்குது. நான் எவ்வளவு சொன்னாலும் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து தைரியம் வரும். ஆனால் வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்து நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கும், பயமாக தான் இருந்துட்டு இருக்கும். அதாவது வீடியோ பார்க்கும்பொழுது நான் பேசும்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருந்தால் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில தடங்கள் அல்லது தடைகளை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மனசு பயமாக தான் இருந்துட்டு இருக்கும். அதனால் கவலைப்படலாம், தாராளமாக கவலைப்படலாம். ஆனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த ஆங்கில புத்தாண்டில் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடகராசிக்கு அஸ்தம சனியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரும் உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் இந்த 2024 எப்படி இருக்க போகுதுன்னு சார் சொல்ல போறாரு. அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.